இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் தான் உங்க ஈஸ்வர். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது MNG டெக். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஆலோகிராம் எப்படி செய்யணும்னு பார்க்க போறோம். அதுக்கு வேண்டிய பொருள் வந்து ஒரு ஷார்ப்னர் வேணும், ஒரு இரேசர் வேணும், அதுக்கப்புறம் ஒரு டேப், அதுக்கப்புறம் ஒரு ஸ்கேல், அதுக்கப்புறம் நம்மளுக்கு முக்கியமான வந்து ஓவர் ஷீட் வேணும், ஒரு நார்மல் ஷீட் வேணும். அதுக்கப்புறம் முன்னே நான் ஒரு சென்டிமீட்டர்ஸ் காமிச்சு வச்சிருப்பேன். அந்த மாதிரி ஒன்று மட்டும் நம்ம இங்கே கட் பண்ணி வச்சுக்கணும். இப்போ பென்சில், கத்திரிக்கோல், அதுக்கப்புறம் ஒரு மார்க்கர் எடுத்து வச்சுக்கணும். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இது இருந்தால் மட்டும் நம்ம செஞ்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம முன்னே கட் பண்ணி வச்சுருந்ததில் ஃபஸ்ட்டு அதை எடுத்துக்கிட்டு அதே மாதிரி மூணு வரைஞ்சிக்கணும். வெயிட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஒரு சைடு அதே மாதிரி லைனாக போட்டுக்கணும், அதுலேயே வச்சுக்கணும். இப்போ இருங்க வரைஞ்சிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு சைட் இப்போ வரைஞ்சிட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். வெயிட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஒரு சைடு வரைஞ்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம அதே மாதிரி இன்னொரு சைடு வரையணும் ஃப்ரெண்ட்ஸ். இதுங்க சைடில் ஸ்கேல் போட்டு லைன் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இது அதே மாதிரி இன்னொரு தடவை வரைஞ்சிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு ஒட்டின மாதிரியே வரையணும் ஃப்ரெண்ட்ஸ், இல்லைன்னா தப்பாக போயிடும். இப்போ அதே மாதிரி ஒரு தடவை வரைஞ்சிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு ரைட் சைடில் போடணும், அதுக்கப்புறம் கீழே மேலே போடணும். கரெக்டாக இப்போ கீழே போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு தடவை மேலே போட்டுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ 2 சைடு முடிஞ்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ 3ஆவது சைடு அப்படியே இன்னொரு சைடு ஒட்டின மாதிரியே வச்சிடணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஃபஸ்ட்டு மேலே வரைஞ்சிக்கலாம். இப்போ மேலே வரைஞ்சிட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். வெயிட் பண்ணுங்கள். மேலே வரைஞ்சாச்சு. இப்போ சைடில் வரைஞ்சிக்கலாம். இப்போ கீழே வரைஞ்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கீழே வரைஞ்சிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வரைஞ்சி முடிச்சு 4வது தடவை நம்ம வரைய போகிறோம். வெயிட் பண்ணுங்க. 4வது டைம் வரைஞ்சிக்கலாம். வரைஞ்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வெயிட் பண்ணுங்க. 4வது டைம் வரைஞ்சிக்கலாம். வரைஞ்சி முடிச்சனே இப்போ வரைஞ்சி முடிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். இப்போ நம்ம வாங்கி வச்ச ஓவர் ஷீட்டை அதுக்கு மேலே வச்சுருங்க. வச்சனே நல்லா தெரியும். இப்போ நான் முன்னையே சொல்லியிருக்கேன் ஒரு மார்க்கர் எடுத்துக்கணும்னு. இப்போ அந்த ஓவர் ஷீட் மேலே மார்க்கரை வச்சு அதே மாதிரி வரைஞ்சிக்கோங்க. மார்க்கரை வச்சு அதே மாதிரி வரைஞ்சிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். வரைஞ்சிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி வரையணும், கொஞ்சம் கூட மிஸ் ஆகக்கூடாது. கரெக்டாக வரைஞ்சாதான் கரெக்டாக வரும். நான் வரைஞ்சிட்டு தான் இருக்கேன். இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு. கரெக்டாக வரையணும், அப்போதான் கரெக்டாக வரும். வெயிட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரே செகண்ட் வந்துடுறான். அது பண்ணிட்டு இருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் 2 வரைஞ்சா போதும் நம்மளுக்கு. வெயிட் பண்ணுங்க. வரைஞ்சி முடிக்க போகிறோம். இப்போ ஒரு தடவை செக் பண்ணிக்கலாம் அது கரெக்டாக வந்திருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். கரெக்டாக வந்திருக்கா? இப்போ கரெக்டாக வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மார்க் பண்ணது. இப்போ நம்ம வரைஞ்ச ஷீட்டை எடுத்து தனியாக வச்சிடலாம். நம்ம வரைஞ்ச ஷீட் வேணாம் கொடுத்துருங்க. இப்போ அந்த நம்ம பண்ணது தெரியும், நல்லாவே தெரியும். இப்போ அதை நம்ம கத்திரிக்கோவால் கட் பண்ணிக்கணும். கரெக்டாக கட் பண்ணிக்கணும். அப்போதான் கரெக்டாக வரும். வெயிட் பண்ணுங்க. அப்போதான் கரெக்டாக வரும். கொஞ்சமாச்சு
வெயிட் பண்ணுங்க, கட் பண்ணிட்டு நான் சொல்கிறேன், வெயிட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம கட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு தண்ணி எடுத்து அந்த துணி மேலே தொடச்சிக்கணும். சரி, தொடச்சாச்சு. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும்னா அது கரெக்டாக மடிக்கணும். மடிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு அதே மார்க்காட்டு கரெக்டாக அந்த மார்க்கிங்கில் வச்சுக்கணும். கரெக்டாக அந்த மார்க்கிங்கில் வச்சுக்கணும். கரெக்டாக மடித்தாதான் ஃப்ரெண்ட்ஸ் கரெக்டாக வரும், இல்லைன்னா தப்பாக போயிடும். கரெக்டாக மடிச்சுக்கணும். கரெக்டாக மடித்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் ஒரே ஒரு மடிப்பு மடித்தா முடிஞ்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். மடிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நல்லா கரெக்டாக வச்சுக்கலாம். இப்போ நம்மளுக்கு டேப் ஏற்கனவே நம்ம எடுத்து வச்சுருப்போம். ஃப்ரெண்ட்ஸ். நல்லா மடிச்சுக்கணும். அது கரெக்டாக பாக்ஸ் வரைக்கும் மடிச்சுக்கிட்டே தான் இருக்கணும். இப்போ நம்ம டேப்பை முன்னே எடுத்துருப்போம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த டேப்பை நம்ம 2 இடத்துல ஸ்டிக் பண்ணுறதுல வெளி சைடு வந்து அதை ஸ்டிக் பண்ணிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சோண்டு எடுத்து கட் பண்ணி வெளி சைடு லைட்டாக ஃபிட் பண்ணால் போதும், இல்லைன்னா கொஞ்சம் அசிங்கமாட்டும் தெரியும். அதனால் வெளி சைடு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும். வெயிட் பண்ணுங்க, ஒட்டிட்டு நான் காமிக்கிறேன். வெயிட் பண்ணுங்க, ஒரே செகண்ட் நான் ஒட்டிட்டு காமிக்கிறேன். ஒட்டிட்டு இருக்கேன், பார்த்துக்கிட்டு தான் இருக்கீங்க. நான் எதுவுமே பண்ணல, ஒட்டிட்டு தான் இருக்கேன். ஒட்டி முடிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஒட்டியாச்சு. அது நீங்கள் என்ன செக் பண்ணணும்னா அது கரெக்டாக நிற்குதான்னு செக் பண்ணணும். அது கரெக்டாக ஒட்டணும். அதுக்கு ஃபஸ்ட்டு கரெக்டாக ஒட்டணும் ஃப்ரெண்ட்ஸ். அது மேலேயும் எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடாது, கீழே எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா கட் பண்ணிக்கணும். வெயிட் பண்ணுங்க, அது கரெக்டாக ஒட்டிட்டு கட் பண்ணிக்கலாம். நம்ம எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா அது கொஞ்சம் தப்பாக கீழே போயிடுச்சு, அதனால் பப்பி கழட்டிட்டு இப்போ மேலேயே வைக்கிறோம். மேலே வச்சாச்சு. இப்போ அந்த சிசர் எடுத்து மேலே இருக்கிறத கட் பண்ணிக்கணும். கொஞ்சோண்டு கட் பண்ணிக்கணும். கட் பண்ணிட்டு கரெக்டாக ஃபிட் பண்ணிட்டு கீழே இருக்கிறத அதே மாதிரி கொஞ்சம் உள்ளே ஃபிட் பண்ணிட்டா இப்போ நிற்குதான்னு பார்க்கணும். ஃபஸ்ட்டு திருப்பி வச்சு நிற்குதான்னு பார்க்கணும். அப்போ தான் கரெக்டாக ஃபோனில் நிற்குமான்னு பார்க்கணும். திருப்பி வச்சு நிற்குதான்னு பார்க்கணும். திருப்பி வைக்கணும். நிற்கலினா கொஞ்சம் மடிப்பில் ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்கும். அதனால் பப்பி இன்னொரு நல்லா மடிச்சுக்கோங்க. நிற்கலினா மடிப்பில் ப்ராப்ளம் இருக்கும். இருங்க, நான் நல்லா மடிச்சுக்கிறேன். ஃபஸ்ட்டு நல்லா மடிச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் நல்லா மடிச்சுக்கணும். அப்போ தான் கரெக்டாக அது நிற்கும். வெயிட் பண்ணுங்க, நிற்கும். நல்லா மடிச்சுட்டு அது கரெக்டாக நிற்குது. வெயிட் பண்ணுங்க, அது கரெக்டாக நிற்கணும். இப்போ கரெக்டாக அது நிற்கிது. சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கரெக்டாக நிற்கிது. இப்போ நம்ம ஆலோகிராம் வந்து பார்க்கலாமா மேலே வருதான்னு? வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம என்ன பார்க்கணுன்னா இப்போ வந்து நம்ம என்னன்னு சர்ச் பண்ணணும்னா இதில் ஃபஸ்ட்டு நம்ம இதுக்கு போயிட்டு சர்ச் போயிட்டு ஆலோகிராம் வீடியோன்னு போடணும். ஆலோகிராம் வீடியோன்னு போட்டோன்னே இந்த மாதிரி வரும் ஃப்ரெண்ட்ஸ், நிறைய வரும் ஆலோகிராம் வீடியோ. அதில் எதாச்சும் ஒன்று சூஸ் பண்ணிக்கணும். வெயிட் பண்ணுங்கள், எதாச்சும் ஒன்று சூஸ் பண்ணிக்கணும். வெயிட் பண்ணுங்கள், இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன் எப்படி. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம ஆலோகிராம் வீடியோ ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டா இப்படி தான் வரும். இங்கே பாருங்கள், மேலே வருதா ஆலோகிராமு? பாருங்கள் எப்படி மேலே வருது பாருங்கள். ஆலோகிராம் சூப்பராக வருதுல்ல? ஆலோகிராம் நல்லா சூப்பராக வருதுல்ல ஆலோகிராமு? இப்போ பாருங்கள், 2 பேர் நின்று டான்ஸ் ஆடுறது சூப்பராக தெரியுதுல்ல? சூப்பராக தெரியுது. இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆலோகிராமு சூப்பராக இருக்குல்ல? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.